வணக்கம். நான் உங்கள்கிட்ட கேட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎம்கேல ஒரு ஆள் ஃபோட்டோ போட பாருங்க. இவர் வந்து டிஎம்கேல இருக்காராம். அது பேர் என்ன கூட தெரியல. என்ன இருக்குன்னா, டிஎம்கே மேல சந்தேகம் இருக்கா, டிஎம்கேல இருக்க தொண்டரே சொல்லிருக்காரு. இப்போ வீடியோ போடுறது யாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு பேசியிருந்தாரு டிஎம்கே ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த வீடியோ டவுன்லோட் பண்ண பார்த்தா முடியல. அதனாலதான் போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த வீடியோ போயிடுச்சு. லைவ்ல இருந்துச்சு, வீடியோ போயிடுச்சு. அது கலாட்டால வீடியோ எடுத்திருக்காங்க. சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கேல இருந்தவருன்னு சொல்றாரு. அது என்ன எவ்வளவுன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து டிஎம்கேலேயே டிவிகேன்னு சொல்லி பரப்புனாலுங்க. அதனால நான் சொல்றேன், தெரியல எனக்கு. நான் பார்த்த வரைக்கும் அவர் டிஎம்கேன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவரே வந்து டிஎம்கே மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப டிஎம்கே மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த வாட்டி ஃபுல் வாஷ் அவுட் ஆறீங்க இல்லாம மொத்தமா இனிமே ஊத்தி முடிட்டாங்க. இனிமேல் போட்டு கேட்டு கூட போக முடியாது. அந்த மாதிரி நாடக கோஷ்டி பக்கா நாடகம் ப்ரூஃப் ஆயிடுச்சு. இன்னொன்னு, கரூர் சம்பவம் விபத்தில் யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெளியே வந்து கட்சி ரீதியா இல்லாம அரசியல் ரீதியா இல்லாம ஒரு மனசாட்சி பிரகாரம் ஒரு மனுஷனா பேசியிருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. கவர்மெண்ட் வந்து பக்கா பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். விஜயை மட்டுமே கூட சொல்றது தப்புன்னு இருக்காரு. அதே மாதிரி இப்போ வந்து கரூர் சம்பவம் விபத்து இல்லை அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியால குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஜாஸ்தி டிஎம்கே ஆட்சியில் இருக்காங்க. எங்கங்க அப்பெல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஏன் வந்தீங்கன்னு கேக்குற இடத்துல யாருமே ஏன் வந்தீங்க கேட்கல. மிச்ச இடத்துக்கு ஏன் போலன்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, அது உடனே துரைமுருகன் வந்து அது நாரா இது வேற வேண்டாமா, அது வேற இது வேறன்னு பாரு. நான் சொல்றேன், அதை விட்டுருங்க. இப்ப கரூர் சம்பவத்துக்கு அடுத்தது எண்ணூர்ல நடந்த 9 வடமாநிலத்து தொழிலாளிங்க இறந்ததுக்கு 10 லட்சம் ரூபாய் சொன்னாங்க. வரவேற்றாங்க. பொதுமக்கள் கேட்கறாங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. யாருக்கு வேணும் காசு? அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த ஒரு உயிர் வந்துருமா? அங்க துணை சிஎம் போல சுற்றுலா, இன்ப சுற்றுலா போயிட்டாரு. நான் என்ன கிடைக்கிறேன், அதுக்கு வரல. அன்பில் மகேஷ் போல, கே நேரு போல, சேகர் பாபு போல, சிஎம் போல ஒரு தொண்டர், அடிமட்டு தொண்டர் போனீங்களா? ஒரு பதிவு போயிருந்தீங்களா? இரங்கல் தெரிவிச்சு அந்த தொழில் அவங்களுக்கு ஓட்டு இல்லாதனால போல. நல்லா தாட கோஷின்னு தெரிஞ்சு போச்சு பொதுமக்களுக்கு. நான் சொல்றேன், ஏன் வந்தீங்கன்னு கேட்கல. மிச்ச இடத்துக்கு ஏன் போலீங்கன்னு தான் கேட்டாங்க. உடனே திருப்பி ஏன் வந்தீங்க வந்தவங்கள குற்றம் சாட்ட திருப்பி மேனிபுலேட் பண்ணி மாத்தி சொல்றீங்களா? யாருமே சொல்றீங்க வந்தீங்கன்னு கேட்கல. இங்க வந்தவங்களுக்கு ஏன் மிச்ச இடத்துக்கு போனீங்க போலன்னு தான் கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்கல. இந்த இடத்த வந்தவங்களுக்கு மிச்ச துயர சம்பவங்களுக்கு ஏன் போல அப்படின்னு கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி மாத்தி பேசுறாங்க பாருங்க. இதான் வந்து நாடக கோஷ்டியோட நம்பர் உச்சி. நம்ம சேனல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.